நவக்கிரகத்திலேயே இந்த 9 கிரகத்தில் முழு முதற் சுபன் அப்படின்னா அது குரு தான். அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த தர்மம் என்ன, புண்ணியம் என்ன, இதான் கணக்கு இல்லையா? அந்த கணக்கை யார் கையில் வச்சிருக்கா? குருபவன் தான் கையில் வச்சிருக்காரு. அப்படிங்களா? சனி இல்லை, அது வேற. ஆனால் பிரம்மா இல்லை, இந்த பக்கம் இந்திரன் செல்வத்துக்கு அதிபதி. இந்த ரெண்டும் அவர்கிட்ட கையில் தான் இருக்கு. அப்போ நமக்கு அழகான குழந்தை, அறிவான குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் குருவோட தயவு வேணும். நல்ல செல்வ செழிப்போட ஆனந்தமாக. இது மட்டும் இல்லை, தவத்துக்கும் இவர் தான் அதிபதி. ஒருத்தன் சும்மாலாம் ஜாமியார் ஆக முடியாது. இப்போ மெடிடேஷன் பண்ணணும், அந்த தவம் குருவோட அனுக்கிரகம் வேணும். அனுகிரகம் வேணும். இந்த அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு சொல்றோம்ல, குருவுக்கு தான் பொருந்தோம், வேற எதுக்கும் பொருந்தாது. குரு சாட்சாத் குரு தான். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? கோயிலுக்கு போய் என்னத்தங்க கண்டேன், நானும் போய்கிட்டு தான் இருக்கேன். அந்த சாமிக்கு இறக்கமே இல்லையாம. காரணம் என்னன்னா, உன் கர்ம வினையில் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல, அது யாராக இருந்தாலும் சரி, ஜோசியனாக இருந்தாலும் சரி, பூசாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதர்மத்தில் சம்பாதிக்கணும், அடுத்தவன் காசு ஆட்டையை போடணும், அடுத்தவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லி அங்காள வச்சுக்கிட்டு நீ ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னா குருபவன். இந்த தட்சிணாமூர்த்திக்கு வேலை, இவன் பூரா தட்சிணாமூர்த்திகளை தட்டை தூக்கிட்டு இருக்காங்க. எந்த தட்சிணாமூர்த்திக்கும் குருவாகிறதுக்குலாம் இல்லை. தட்சிணாமூர்த்தியில் ஒரு விஸ் திரும்பி தான் விஸ் படிக்கிறது. நீ அப்படியே இரு. காரணம் என்னன்னா, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாசியோக ஜோதிட அரசு டாக்டர் PA பொன்னையா சுவாமிகள் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சது. ஆமாம், டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். சூப்பர் சார். எப்பவுமே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். நீங்களும் நிறைய ஜோதிட ரகசியங்களை எங்களுக்காக உடைச்சு சொல்லியிருக்கீங்க. இப்போ குரு பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு அந்த கிரகத்தை பற்றி, அதோட ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ஜோதிட ரகசியங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா? இப்போ நவக்கிரகத்திலேயே இந்த 9 கிரகத்தில் முழு முதற் சுபன் அப்படின்னா அது குரு தான். முதற் சுபர் குரு, அடுத்து சுக்கிரன், அடுத்து புதன், அடுத்து சந்திரன், அது வளபல சந்திரன். இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இயற்கையிலேயே காலபுருஷ தத்துவத்தில் அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது. அந்த பாக்கியம் அப்படின்னா என்ன? பாக்கியம்னாலே நிறைந்த, நிறைவான, மங்களமா, நிறைவான அப்படின்னு ஒரு நிலையை குறிக்கிறதுக்கு பேர் தான் பாக்கியம். பாக்கியம்னா எல்லாம் நிறைந்த, அவனுக்கு எதுலேயுமே குறை வைக்கக்கூடாது. அவனுக்கு பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும், அதாவது ஒவ்வொரு பருவ காலங்களில் அவனுக்கு என்னென்ன கிடைக்கணும், வாழ்வியலுக்கு என்னென்ன கிடைக்கணும், அத்தனையும் ஒருத்தனுக்கு கொடுக்குறது தான் பாக்கியம். அதே பாக்கியம்ன்ற சொல்லுக்கு இன்னொரு பக்கம் போனீங்கன்னா நிறை செல்வம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதைத்தான் அவங்க என்ன செய்யிருக்காங்க, தனக்காரகன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இதை தனக்காரகன் குருவை நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு அப்படின்றது தான் ரிஷபம். இந்த அதிபதி யாருன்னா சுக்கிரன். இப்போ 2ஆம் இடத்தை தான் தனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கான். 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ இந்த தனஸ்தானத்தினுடைய செயல்பாட்டின் தன்மை இது இப்போ 2ஆம் இடத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம் அப்படின்னு சாதாரணமாக எடுக்கணும். இது அப்போ இதில் முதல் தனம் இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த குடும்பம் அப்படின்றதில் நாம் எங்கே இருக்கோம்? 2ஆம் இடத்த குடும்பம்ட்டான். அதுக்குள்ளே யார் இருக்கா? நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க எல்லாமே அதுக்குள்ளே இருக்காங்க. அப்போ குடும்பம்ன்றதுக்குள்ளே ஒரு குடும்பமே, ஒரு கூட்டமே இருக்குது. பட் இதுக்கு தேவையான தனம் அப்படின்றது அங்கே உள்ளே வந்தாகணும். அப்போ ஆமாம், அப்போ இந்த தனஸ்தானம் அப்படின்றதுடைய செயல்பாடு எங்கே இருக்குன்னா நிதிஸ்தானத்துலேருந்து தான் வரணும். அப்போ அதை பாக்கியஸ்தானம்னு வச்சுருக்கானா? அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த தர்மம் என்ன, புண்ணியம் என்ன, இதான் கணக்கு இல்லையா? அந்த கணக்கை யார் கையில் வச்சுருக்கா? குருபவன் தான் கையில் வச்சுருக்காரு. அப்படிங்களா? சனி இல்லை, அது வேறு. அது கர்ம வினை சூத்திரத்துக்கு வர்றது. ஓகே, அதுவும் இதுவும் வேறு. செயல்பாட்டு தன்மையில் நீங்கள் இப்போ பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சு தானே, அதை வச்சு தான் நீங்கள் எடுத்து செலவழிக்க முடியும். அப்போ பேங்க்கில் பணம் இல்லாமல் எப்படி நீங்கள் பணத்தை எடுத்து செலவழிப்பீங்க? அப்போ நிதி என்பது வங்கியில் இருக்கக்கூடிய பணம், தனம் என்பது நீங்கள் அதை எடுத்து புழங்குற பணம். அப்போ இது தனஸ்தானம், 9ஆம் இடம் நிதிஸ்தானம். அப்போ நிதிக்கு அதிபதி தான் குரு இல்லையா? அப்போ இந்த குபேரனுடையது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் குருபகவான் ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் 8 குதிரை பூட்டிய அந்த ரதத்தில் அந்த மகாமேரு மலையை மகாமேரு வளமாக வரக்கூடிய வடக்கு பிரதமை இருக்குது பார்த்தீங்களா? அதில் வடக்கில் ஸ்வர்ண பிரதமையில்
ஒரு பக்கம் இந்திரனையும் ஒரு பக்கம் பிரமாவையும் வைத்து இருக்கக்கூடியவர் தான் குரு. அப்போ குருவுக்கு என்னென்னா படைக்கும் ஆற்றல். அப்போ படைக்கும் ஆற்றல் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜீவ உற்பத்தின்னா என்ன? பிறப்பு உயிர்களுடைய பிறப்பு அத்தனையுமே படைத்தல்னு வரும். இப்போ பிரம்மா இல்லை, இந்த பக்கம் இந்திரன் செல்வத்துக்கு அதிபதி. இந்த ரெண்டையும் கைவர வச்சிருக்கிறது யாருன்னா பிரகஸ்பதி. இந்த ரெண்டும் அவர்கிட்ட கையில் தான் இருக்குது. அப்போ நமக்கு அழகான குழந்தை, அறிவான குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் குருவோட தயவு வேணும். நல்ல செல்வ செழிப்போடு ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக நம்ம வாழணும் அப்படின்னாலும் குருவோட தயவு வேணும். இந்த ரெண்டையும் கையில் வச்சுருக்கிறவர் யாருன்னா அவர் தான் பிரகஸ்பதி. இவருடைய இதுதான். அப்போ இதை அவங்க என்ன செய்கிறாங்க, இவருக்கு நிறைய பேர் இருக்குது. நற்கோள், பீதகன், பிரகஸ்பதி, என்னென்னமோ இருக்குது. பேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமான பேர். ஆண்டலப்பன் குருவோட பேர். ஆமாம், தபசி. இது மட்டும் இல்லை, தவத்துக்கும் இவர் தான் அதிபதி. ஆமாம், ஒருத்தன் சும்மாலாம் ஜாமியார் ஆக முடியாது. இப்போ மெடிடேஷன் பண்ணணும், அந்த தவம் கை குருவோட அனுக்கிரகம் வேணும். ஏன்னா அவர் காலபுருஷனுடைய 9ஆம் இடத்துல என்ன இருக்குது? எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறாங்களோ அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் குரு தேவை இருந்தால் தான் வரும். அப்போ 9ஆம் இடத்துல தெய்வம் இருக்குது, நீதி இருக்குது, நல்ல குருமார்கள் இருக்காங்க. அங்கே தான் வந்து சட்டம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, ஒரு நீதி இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, கோயில் அங்கே தான் இருக்குது. அனைத்து கோயில்களும் எல்லாமே 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் இந்த அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம்ல, குருவுக்கு தான் பொருந்தோம், வேறு எதுக்கும் பொருந்தாது. குரு சாட்சாத் குரு தான். அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அவரை வந்து மிகப்பெரிய நர்த்தனம் ஆடக்கூடிய சிவன் தான் அது. சிவனை சொல்லலாம். என்னென்ன அற்புதமான ஆலயங்கள், நீங்கள் ஆலய வழிபாடு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இந்த தனஸ்தானம்ன்ற 2ஆம் இடத்தை இயக்கிறது 9ஆம் இடம். அதனால் உனக்கு நல்ல செல்வ செழிப்பு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல வாழ்க்கை, வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீ வந்து 9ஆம் இடம் ஆலயத்துக்கு போடா, கோயிலுக்கு போடா, புண்ணியத்தை சேர்த்துக்கோன்னு சொல்கிறான். அப்போ இவன் என்ன செய்யறான், நம்ம ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறோம். சில பேர் என்ன செய்யறான், ஒரு 5 வாரம் போயிட்டு வந்தாலே, ஒரு 5 தடவை போயிட்டு வந்துருப்பான். போனோன்னு இவனுக்குள்ளே ஒரு ஃபிசிக்கல் மென்டலில் ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஆனந்தம், ஒரு சௌரியம் தெரியும். சில பேர் வருஷக்கணக்காக போய்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்காது. அப்போன்னு சொல்ல, கோயிலுக்கு போய் என்னத்தங்க கண்டேன், நானும் போய்கிட்டு தான் இருக்கேன், அந்த சாமிக்கு இறக்கமே இல்லையாமல். காரணம் என்னென்னா, உன் கர்ம வினையில் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல, அதை கழிவு பண்ணுறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்குடா, அதுக்கப்புறம் தான் வரும். அவ்வளோ கர்ம வினையை வச்சிருக்கியே, அவனுக்கு கர்ம வினை இல்லை, போனவொடனே கிடச்சிருச்சு. அப்போ டைம் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு உண்மைதான் ஜி. நான் ஏன்னா 82 எனக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. 1982 எனக்கு உபதேசம் சஞ்சீவி மலையில் வச்சு எங்கள் குருநாதர் எனக்கு அவர் முதல் சொன்ன வார்த்தை, நீ அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்றார். நித்தம் காலையில் 5:30 மணிக்கு கோயில் நடந்திருக்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் வாசலில் நிற்பேன். நித்தம் 95 வரைக்கும் நான் நித்த வழிபாடு பண்ணியிருக்கேன். 82 ஆமாம், அம்மாவை பார்க்காம நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்போ இப்போ ஆலய வழிபாட்டுக்கு போகிறோம். இதில் 2 சாமி. இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறது 2 ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். இந்த 2க்கு தான் இப்போ கோயிலுக்கு போகிறேன். ஆத்மார்த்தமாக கோயிலுக்கு போகிறவனோ ஒரு 10% பிரிக்கலாம். நம்ம 10% நீங்கள் கோயிலுக்கு போகிறோம், நமக்கு இது பெனிஃபிட் கிடைக்கணும், இது நிறைய கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய உள்ளே போகக்கூடாது. நீ செய்கிற கடமையை செய், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ நீ ஆத்மார்த்தமாக போய் இறைவனை நீ கும்பிட அதுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு சர்க்கியூட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா இத்தனை நாளாக குரு பகவானை கண்டுக்காதவங்களாம் வந்து இப்போ இந்த குரு பயிற்சி ஆகும்போது அவர் சன்னதிக்கு எதிர்க்க அவ்வளோ பொருட்கள்லாம் இருந்தது பார்த்தோம். இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த குருவோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? 98லேருந்து 2005 வரைக்கும் குரு பயிற்சி யாகமும் மாநாடும் நடத்தணும். யாகம்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் யாகம் நடக்கும். மக்களை கூவி கூட்டா கூட வரமாட்டான் அந்த காலத்தில். இப்போ பயம். இதே குரு என்ன செய்வார்னா, அவரோட குருவில் இருக்கக்கூடிய பண்புகள் குரு நமக்கு என்ன செய்யறார், இதுதான் நீதி அங்கே இருக்குது. அதை விட என்ன அப்படின்னா, ஒரு கபடு தொழில், அதாவது தான் செய்கிற தொழிலில் வந்து அதர்மத்தை செய்கிறான்னு வைங்களேன். நேர்மையாக நீ பாடுபட்டு, இப்படி சொல்லிக்கிடுவோம், நேர்மையாக உழைக்கக்கூடியவனுக்கும் நேர்மையாக பாடுபடக்கூடியவனுக்கும் நியாயமான எண்ணத்தோடு செயல்படக்கூடியவனுக்கும் குருபாவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீ அடுத்தவனை அது யாராக இருந்தாலும் சரி, ஜோசியனாக இருந்தாலும் சரி, பூசாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதர்மத்தில் சம்பாதிக்கணும், அடுத்தவங்க காசு ஆட்டை போடணும்,
அடுத்தவன் வந்து இப்படி இருக்கானேன்னு சொல்லி அங்காள வச்சுக்கிட்டு நீ ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னா குருபகவான்ட்டு தண்டனை தான் வரும். உழுக்கிறத அப்புறம் அப்படி பிடிங்கிட்டு போயிடுவார் குரு. 2 இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரகஸ்பதி, அதாவது பிரகஸ்பதி, இதில் பிரகஸ்பதி வேறு, தட்சாமூர்த்தி வேறு. இதெல்லாம் அந்த காலத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ இல்லை, கிரகத்துக்குள்ள இருக்கிறவர் வந்து ஆமாம் அந்த காலத்துல இருந்து. எப்போ இவங்க போய் எல்லா ஜோசியம் பிள்ளை சரியாக படிக்கலை சாமி, தட்சாமூர்த்திட்ட போ. அம்மாவுக்கு உடம்பு முடியல, தட்சாமூர்த்தியில் போய். பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை சாமி, தட்சாமூர்த்திட்ட போ. சுண்டக்கலை பார்த்தா வியாழக்கிழமை போனால் தட்சாமூர்த்தி பொறுக்க மாலையோடு உட்காந்துட்டே என்னையை காப்பாற்றுங்கடா அப்படின்ற ரீதியில் உட்காந்துருப்பார். என்ன சுண்டக்கலையை போட்டுக்கிட்டு. அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் என்னன்னா ஆதிசங்கர். பிரகஸ்பதிக்கு தட்சாமூர்த்திக்கு சம்மந்தமே கிடையாது. பிரகஸ்பதி இது தேவர்களுடைய மந்திரி, தெய்வ மந்திரி, இது தெய்வம். அவர் எங்க இருப்பாரு? ஏன்னா தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆமா நவக்கிரகத்துல இருக்காருல்ல குரு பகவான், அவர் தான் பிரகஸ்பதி. இந்த தட்சிணாமூர்த்தி வேற. இந்த தட்சாமூர்த்திக்கு வேலை இவன் பூரா தட்சாமூர்த்திகளை தட்ட தூக்கிட்டு இருக்காங்க. எந்த தட்சாமூர்த்தியும் குருவாகிறதுக்கெல்லாம் இல்லை. அதை குரு பகவான் சொன்னதுனால போய் விழுந்துட்டான். நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அந்த கொண்டக்கடலை மாலைங்கிறது அவருக்கு இல்ல, கிரகத்துல இருக்க. ஆமா, கிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கு தான் அது கொண்டக்கடலை. என்னன்னா, அதாவது ஆதிசங்கர் ரூபத்தில் கல்லால மரத்தின் கீழ் நின்று சனாதி முனிவர்களுக்கு தீட்சை கொடுப்பதற்காக மோனதவத்தில் தவம் இருக்கவர் தான் தட்சாமூர்த்தி. சரியா? அவர் மோனதவத்தில் இருக்கார். நல்லா கவனிங்க. யாருக்காக? சனாதி முனிவர்களுக்கு இது கொடுக்கணும்ப்பா. அந்த சனாதி முனிவர் யார்? கோமணம் இல்லாமல் அலைகிறாங்க பாருங்க. அதாவது யோகி, சாது, சன்னியாசி, சித்தன், சித்புருஷன் எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. பற்றற்ற நிலையிலேருந்து அவர்கிட்ட போய் நிற்கும்போது தான் தட்சிணாமூர்த்தி வந்து அவனுக்கு அருள் பாலிக்கவே முடியும். சரியா? புரிஞ்சுக்கொண்டாலும். அப்போ அதை நாட்கள் யுகங்கள் கடந்துருது. அம்மா பார்க்குறா, டேய் உங்கள் அப்பனை உசுப்புக்கடா வண்டாரப்பட, இந்த சடையில் போய் கட்டிக்கிட்டு நான் படுற பாடு அவள். அவன் என்ன செய்றா, அவள் யாரை கூப்பிட்றா, கொஞ்சம் ஆசையை கொடுப்போமேனு சொல்லி மன்மதனை கூப்பிட்றா. அறா உங்கள் அப்பனை உசுப்பு அப்படின்னு. மன்மதனுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம சாம்பல்னு தெரியும். தெரிஞ்சு மலர்கலையை போட்டு அடித்த உடனே நெற்றிக்கண்ணை திறந்து, அதாவது நெற்றிக்கண்ணால் அழிக்கப்பட்டவன் மன்மதன். யாருக்கு? மன்மதன்றது காமம்ன்றது உலகத்தில் இருக்க எல்லா ஆசையும் தான். மன்மதன்றது உலகத்தில் இருக்க எல்லா ஆசை, இச்சை. அப்போ யாருக்கு இச்சை இருக்கக்கூடாது? சன்னியாசிக்கு இருக்கக்கூடாது, சாதுக்கு இருக்கக்கூடாது, சித்தனுக்கு இருக்கக்கூடாது, ஆன்மீக ரீதியாக உள்ள நுழையவனுக்கு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. அவனுக்காக தான் தட்சிணாமூர்த்தி. இவன் போய் என்ன செய்கிறான், கல்யாணம் ஆகலை அப்படின்னு தட்சிணாமூர்த்திக்கு போய் மாலை போடு அப்படின்னா அங்கே வந்து பார்ப்பாரு, தந்தேன் அப்படிம்பாரு. நீ எப்பயுமே இப்படியே இருறா. ஆமாம் சாங்க, என்கிட்ட இருக்கிறதாலங்க கொடுக்க முடியும். ஆக வேண்டியது டிலே ஆகிறதுக்கான காரணமே அதுதான். இவன் தட்சிணாமூர்த்தி போய் ஏங்க அந்த காலத்தில் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது டெய்லி கோயிலுக்கு போகும்ல, கோயிலுக்கு போகும்போது நாங்கள் மீனாட்சி கும்பிட்டுட்டு சொக்கநாதர் சன்னிதானத்துக்கு போவோம். சொக்கநாதரை கும்பிட்டு அப்படி வெளியே வரும்போது நான் தட்சாமூர்த்தி கும்பிட்டுட்டு கலைவாணிகிட்ட போயிடுவேன். தட்சிணாமூர்த்தியில் 2 பேர் தான் நிற்போம், நானும் இன்னொரு பெரியவரும். அப்போ கூட நான் அவரை ரொம்ப பெருசாக விஷ் பண்ண மாட்டேன். அப்படின்னு விஷ் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன். கலைவாணிகிட்ட போய் பிடிச்சிருவேன். நமக்கு கலைவாணி தேவை. அதேமாதிரி மேதா தட்சிணாமூர்த்தி இருப்பார், வல்லபசித்தர் இருப்பார். அதெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். தட்சிணாமூர்த்தியில் ஒரு விஷ் இப்படி திரும்பி தான் விஷ் படிக்கிறது. நீ அப்படியே இரு. காரணம் என்னென்னா, சாதுக்கள், சன்னியாசிகள், யோகிகள், மகான்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து தட்சிணாமூர்த்தியில் அனுக்கிரகம் இருக்கணும். சரியா? இது வேற. அப்போ தட்சிணாமூர்த்தி வேற, பிரகஸ்பதி வேற. இவங்க வந்து தேவர்களின் மந்திரி, தேவர்களின் ஆலோசகர். சரியா? தெய்வ குரு. அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் இவர் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர் தான். அப்படி வச்சுக்கணுமே இல்லையா? அப்போ இந்த குரு என்ன செய்கிறாரு, இந்த குரு வேற. இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் இந்த கற்போற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பெறக்கூடிய பாக்கத்தை கொடுத்து இந்த பிறப்பு என்ற ஒரு மகிமையை செய்யக்கூடியவர் தான் பிரகஸ்பதி. அதே மாதிரி தான் செல்வ செழிப்பு, அதாவது அல்ல குறையாத வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அனுக்கிரகம் யாருக்கு இருக்குன்னா குரு தான் இருக்கு. கோயிலில் போகும்பொழுது தனியாக குருஸ்தலம்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இந்த பதிவு பார்க்கும்பொழுது ஒரு தெளிவு. ஆமாம், நவக்கிரகத்தில் போகிறோம் எல்லாத்துலையும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கிழக்க பார்த்துருப்பார், அவருக்கு முன்னாடி சுக்கிரன் கிழக்க பார்த்துருப்பார், தென்கிழக்கில் சந்திரன் மேற்க பார்த்துருப்பார், குரு வடக்க பார்த்துருப்பார். ஏன்னா அதே இதில் தான் புதன் இருப்பார், இந்த பக்கம் கேது இருப்பார். இவருக்கு 2 பக்கம், ஒரு பக்கம் புதன் ஒரு பக்கம் கேது இருப்பார். கேது வந்து தெற்க பார்த்துருப்பார், ராகுவும் தெற்கு பார்த்துருப்பார், செவ்வாயும் தெற்கு பார்த்துருப்பார்.
கிரக வரிசையில் பார்த்தீங்கன்னா இதை வந்து திசையை நம்ம இப்படி தான் எடுக்கணும். கிரக வரிசையில் திசையை இப்படி தான் எடுக்கணும். அந்த திசைக்காக தான் நவக்கிரகத்தை நமக்கு ஸ்தாபிச்சு கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஆமாம், angle குரு direction. வடக்கு திசைக்கு சொந்தக்காரர். அது வந்து ஒரு அற்புதமான ஸ்வர்ண பிரதமை அவர் இருக்கிறதெல்லாம்.